ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குட்டி கதை ஸ்பாட்டில் கதை சொல்ல வந்திருக்கேன். நம்மளோட வீடியோவை எல்லாரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால நம்மளோட வீடியோ கொஞ்ச நாளாக வரல. இதுக்கு மேலே நம்மளோட வீடியோ டெய்லியும் வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு கதையோட டாபிக் உருவத்தை கண்டு ஏமாறாதே. ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு வித்தியாசமான ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல இருக்க இலைகள் எல்லாமே தங்க மாதிரி ஜொலிக்கும். அதே மரத்துல ஒரு பறவை வாழ்ந்துட்டு வருது. அந்த பறவைக்கு ஒரு அற்புத சக்தி ஒண்ணு இருக்கு. எந்த நிறத்துல அந்த பழம் சாப்பிடுதோ அதே நிறத்துக்கு அந்த பறவை கலர் மாறக்கூடிய ஒரு சக்தி அந்த பறவைக்கு இருக்கு. சிவப்பு நிறத்துல பழம் சாப்பிட்டா சிவப்பு நிறமாகவும், நீல நிறத்துல பழம் சாப்பிட்டா நீல நிறமாகவும் மாறக்கூடிய சக்தி இருக்கு. ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளார ஒரு வேடன் வரான். அவன் பேராசை பிடிச்சவன். அந்த மரத்துல இருக்க இலையெல்லாம் பார்த்துட்டு, இது தங்க இலை, இதை நான் பறிச்சுட்டு போய் வித்தேன்னா நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேராசையில அவன் கையில இருக்க கோடாரி எடுத்து வெட்ட ஆரம்பிக்கிறான். இந்த பறவை எப்படியாவது மரத்தை காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கருப்பு கலர் பழத்தை சாப்பிட்டு உடம்ப கரிய இருள் மாதிரி அது மாத்திட்டு வேகமா பறந்து போய் சூரியனுக்கும் வேடனுக்கும் நடுவுல போய் அதோட சிறகுகளை விரிக்க ஆரம்பிக்குது. விரிச்சதும் அந்த அதோட கருப்பு நிறத்துல சூரியனோட வெளிச்சத்தை எல்லாம் மறைச்சிட்டு காடே இருண்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த வேடன் பயந்துட்டான். ஏதோ என் மேல ராட்சச நிழல் விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு கத்துறான். இந்த மரத்துல ஏதோ பூதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓட ஆரம்பிச்சுட்டான். அந்த கோடாரி எல்லாம் போட்டுட்டு இந்த பறவை என்னோட வீட்டை எப்படியாவது பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு. இந்த கதையில மாரல் ஸ்டோரி என்னன்னா, நம்மளை விட அதிகாரத்துலேயும் சரி உருவத்துலேயும் சரி பெரியவங்களை எதிர்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பலன்றது அவசியம் கிடையாது. நம்மளோட புத்திசாலித்தனமும் தந்திரமும் சரியான நேரத்தில் பயன்படுத்தினாவே அவங்கள ஈஸியாக நம்ம எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சுலபமாக நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட நம்ம குட்டி கதை ஸ்பாட்ல உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.